இதோட ஃபீல்டு ஆக்டிவிட்டியும் நம்ம சேர்த்துடணும். ஃபீல்டு ஆக்டிவிட்டியில் முதல் ஃபீல்டு ஆக்டிவிட்டியே அவங்க ஊரில் இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்தை போய் பார்வையிடுதல் அல்லது நகராட்சி மன்ற அலுவலகத்தை போய் பார்வையிடுதல் அப்படிங்கிறது தான் வந்து முதல் ஃபீல்டு ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டிருப்போம், ஆனால் நம்ம அந்த ஆஃபீஸ் பக்கமே போயிருக்க மாட்டோம். அதை வந்து ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக வைக்கணும். போய் உங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க, உங்கள் ஊராட்சி செயலாளர்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறது முதல் ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக வச்சுருப்போம். அடுத்து ரெண்டாவது ஃபீல்டு ஆக்டிவிட்டி கிராம சபை. அந்த நாட்களில் ஏதாச்சும் கிராம சபை நடந்தால் போய் கலந்துக்கிட்டு வந்து அது சம்மந்தமாக தகவல்கள் எடுக்கிறது, அல்லது ஏற்கனவே நடந்த கிராம சபையில் ஒன்று நீங்கள் கலந்துருந்துருக்கலாம், அதாவது அந்த பயிற்சி வகுப்பில் அந்த பங்கேற்பாளர்கள் கலந்துருந்துருக்கலாம், அல்லது அவங்க ஊரில் கண்டிப்பாக போய் யாராச்சும் கலந்துருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுட்டு வர்றது, தகவல் கேட்டுட்டு வருது. அது ரெண்டாவது ஃபீல்டு ஆக்டிவிட்டி. மூணாவது ஃபீல்டு ஆக்டிவிட்டி தான் 100 நாள் வேலைக்காடு. ஊரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100 நாள் திட்டம் இருக்குது, நகர உள்ளாட்சிகளுக்கு தான் கிடையாது. ஸோ ஊரில் உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு வேலை அட்டை வேணும், ஜாப் கார்டு வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை அட்டை கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டி. அவங்க ஒன்று வேலை அட்டை கேட்குற படிவத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கணும், அல்லது ஏற்கனவே ஜாப் கார்டு வச்சுருந்தா அந்த ஜாப் கார்டை பற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டி. அப்புறமா முக்கியமான குழுக்கள் நிறையா இருக்குது. எஸ்எம்சி சம்மந்தமாக இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய முன்னெடுப்புகள் நடக்குது. அதே மாதிரி பிஎம்சியும் இருக்குது, உயிர் பல்வகை மேலாண்மை குழு பிஎம்சி, அது சம்மந்தமான தகவல்களை திரட்டுதல். அப்புறம் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு, அது சம்மந்தமான தகவல்களை திரட்டுதல். இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக நம்ம வச்சுருக்கோம். இது சார்ந்து மகளிர் குழுக்கள், அது வந்து ஊர அளவுலையும் இருக்குது, நகரங்கள்லையும் இருக்குது. எஸ்ஹெச்ஜி இருக்குது, பிஎல்எஃப் இருக்கும், பிபிஆர்சி, அந்த மாதிரி மகளிர் குழுக்கள் இருக்கும். அந்த மகளிர் குழு ஏதாவது ஒரு மகளிர் குழுவை பற்றி அவங்க தலைவர்கிட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டு அந்த தகவல்களை பெற்று வருது, அது ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டி. அப்புறமா நம்ம ஆன்லைன் டேட்டா சம்மந்தமாக ஒரு கிளாஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களோட ஆன்லைன் டேட்டாவை வந்து வரவு செலவு திட்டம், கடந்த மாதம் என்ன வரவு செலவு திட்டம் நடந்தது அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அதில் எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு, எந்த அக்கௌண்ட்டில் வந்து செலவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக நம்ம வச்சுருக்கோம்.